பாரதி ராஜாவோட மகள் ஜனனி செஞ்ச விஷயங்களாக மொத்த திரையுலகமே அப்செட்டில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்பாவோட இறுதிச்சடங்குன்னு கூட பார்க்காம அவருடைய மகனோட மனைவியை ரொம்பவும் கீழ்த்தரமாக நடத்தினது, அவருடைய பேத்திகள், அது மட்டும் இல்லாமல் அண்ணன் மகள்னு கூட பார்க்காம அந்த குழந்தைங்க மனசை அவ்வளோ காயப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மகள் ஜனனி செஞ்ச விஷயங்கள் எல்லாரையுமே அங்கே இருக்கிற உறவினர்களாகட்டும் இல்லை ராதிகா சரத்குமார் வரைக்குமே அவங்கள முகம் சொல்லிக்கிற அளவுக்கு நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இறுதிச்சடங்கு முடிகிற வரைக்குமே எல்லாமே சுமூகமாக நடந்த ஒரு விஷயம். அதுக்கு முக்கிய காரணம் ராதிகா சரத்குமார் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய குருநாதரோட அந்த இறப்பு அது முதல் அவருடைய இறுதிச்சடங்கு வரை எல்லாமே பக்கத்தில் நின்று ரொம்ப கவனமாக செஞ்சு நல்லபடியாக அவரை அடக்கம் செய்கிற வரைக்குமே பக்கத்தில் இருந்தாங்க. ஆனாலும் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களால தவிர்க்க முடியாத ஒரு வழியாக அது சமூக ஊடகங்கள் மூலமாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருது. அதுலேயும் கடைசியாக ஜனனி நந்தனாக ரொம்பவும் கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏன் வந்தா அவளை போக சொல்லுங்க, அவளை போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசின வார்த்தைகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருது. அதை தொடர்ந்து நிறைய அவர் பாரதி ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை முக்கிய நபர்களாக இருக்கட்டும், அதுலேயும் முக்கியமாக நடிகர் சிவகுமார் மனோஜ் மனைவி நந்தனாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஜனனி பண்ணின ஒரு முக்கியமான விஷயம் நந்தனாவை ரொம்பவும் மன உடைய செஞ்சிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் ரைஸ் ஆஃப் சோலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாரதி ராஜாவோட மகளான ஜனனி பேரில் இப்போ கிட்டத்தட்ட 500 கோடிக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மலேசியாவில் மிகப்பெரிய பங்களா, நீலாங்கரையில் இருக்கிற வீடு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 9 கிரவுண்ட் காலி நிலம், ஈசிஆர், டி நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேனியில் இருக்கிற பண்ணை வீடு எல்லாமே ஜனனி பேரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சொந்தமான அப்பார்ட்மெண்ட்டில் தான் நந்தனா, அதாவது மனோஜ் பாரதிராஜாவோட மனைவி தங்கிட்டு வராங்க. அங்கேருந்து அவங்கள உடனடியாக வெக்கேட் பண்ண சொல்லி கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து திரையுலகத்தில் இருக்கிற முக்கியமான நபர்கள்கிட்ட அந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது ஜனனி மற்றும் மனோஜ் பாரதிராஜாவோட மனைவியான நந்தனாக்கு இடையே இருக்கிற இந்த சொத்து தகராறை தீர்த்து வைக்க சொல்லி இந்த பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதை தொடர்ந்து சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா ஒரு மிக அற்புதமான மனிதர், இந்த திரையுலகத்தோட முக்கியமான ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் பாரதி ராஜாவும் நல்ல மனிதனுக்கு பேர் போனவர். அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. ஆனால் அவங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயங்களை பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நந்தனா, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான், தயவு செய்து அழாதீங்க, எதையும் மனசை போட்டு உடச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் உங்கள் 2 பேருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் 2 பேரும் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் பொதுவாக பேசியிருக்கிறாரு. இந்த மனோஜ் பாரதிராஜா இறப்பாக இருக்கட்டும், பாரதிராஜாவோட இறப்பாக இருக்கட்டும், இந்த 2 இறப்புக்குமே முதல்ல வந்தது சூர்யா சார். அது மட்டும் இல்லாமல் பாரதிராஜாவோட ஃபேமிலிக்கும் சிவகுமார் சாரோட ஃபேமிலிக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதை தொடர்ந்து ஜனனி கிட்ட இப்போது பேச்சுவார்த்தை மூலமாக இந்த சொத்து தகராறை தீர்த்து வைக்க முடிஞ்சிருக்கிறாங்க திரையுலகத்தில் இருக்கிற முக்கியமான நபர்கள். அது மட்டும் இல்லாமல் கங்கை அமரன் மொத்தமாகவே பாரதிராஜாவோட மனைவி மற்றும் குழந்தைகள், அவருடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு அனைவர் மேலும் கோவத்தில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நந்தனாவுக்கு இவங்க பண்ணின துரோகம், அது மட்டும் இல்லாமல் பாரதிராஜாவை கடைசி காலத்தில் கைவிட்டுட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாக மொத்தமாக இளையராஜாவோட ஃபேமிலியே பாரதிராஜாவோட மனைவி மற்றும் அவருடைய மகள் மேலே மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வர அளவுக்கு ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க.